நிறைய பாருங்க தூரத்தில் இருக்கு. சும்மா சும்மா நாம காட்டுனா பாருங்க அவ்வளோ தூத்துட்டு தனியாக அங்கால காடு. ஆனால் அந்த காட்டுக்கு நடுவில் வந்து அந்த குடிசை மட்டும் இருக்குன்னு பாருங்க. அங்கால ஃபுல்லாக காடு, அதுக்குள்ளே தனியாக வந்து ஒரு குடிசை. இங்கே இருங்க மகளே, இதான் ஓலை மட்டை அவங்க மேலே போட்டுருக்கிறது. காத்தடிச்சா மேலுக்கு அதெல்லாம் பறந்துடும். ஒரு பாதுகாப்பு இல்லை, கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே தூங்குற மாதிரி தான். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 10 தூங்குற மாதிரி தான் இப்போ அவங்க செட்டப். ஜோங்க இதெல்லாம் எல்லை கெட்டின தூரத்துக்கு பெரிய வீடு இல்லை. எவ்வளோ கஷ்டத்தை மாதிரி இருக்கிறாங்கண்ணே. தண்ணியும் இல்லைண்ணே. அப்ப அவங்க தண்ணி எடுக்க போறதுல வேலி அடைச்சிட்டாங்களாம். வேலி அடைச்சால வந்து தண்ணி எடுக்க போற கஷ்டம். சொன்னாங்க இந்த 5 வருஷம் வந்துட்டோம்னா ஒரு தரம் உதவி செய்யல. நாங்களே வந்து இந்த பெரிய உங்களுக்கு எவ்வளவு தானே காடு தானே சொல்லி இந்த காட்டை வந்து நாங்க வெளியாக்கி எடுத்தேன். இப்ப ஜிஎஸ்சியாக சொல்றாங்க அரசாங்கத்துல காணின்னு சொல்லி இப்ப ஒண்ணும் செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. டாய்லெட் வசதி எல்லாம் டாய்லெட் வசதி இல்லை, காடு தான். இந்த படம் கொடுத்து போனா எங்க புள்ள குட்டிகளோட நாங்க எங்க ரோட்ல போய் இருக்கிறேன். நாங்க வந்து 5 வருஷம் ஆகுது, ஒரு உதவியும் இல்லை. எனக்கு ஒரு அது அந்த குடில் கட்டி தந்ததும் ரெண்டு பிள்ளை ஒரு பைக்கால் அடிபட்டது, அதை கட்டி தந்தவங்க. அது வளைச்சி காடு. நாங்க இந்த பிள்ளையெல்லாம் நாங்க தனியை வச்சு தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ள கரண்ட் வெளிச்சமும் இல்லை. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கும் வசதி இல்லை. இவைக்கு இந்த ஹோட்டல் எனக்கு அந்த ஹோட்டல் எங்களுக்கு வேற கல் வீடு வாசல் ஒன்றுமே இல்லை. இதை ரெண்டு தான் நாங்க பழவு பிடிச்சதும் இதுதான். இந்த பழவை தான் நாங்க பிடிச்சது ஆரம்பத்துல. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாகரை மாங்கனி. உங்களுக்கு தெரியும், இந்த வாகரை மாங்கனி, காயங்கனி, சல்லித்தீவு, நாசிவந்தீவு இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஏரியா என்ன கிராமம் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்களேன் காடு மாதிரி தான் இருக்குது. இதில் பக்கத்து பக்கத்தில் வந்து வீடே இல்லை. அப்போ நாங்கள் இந்த இடத்துல வரக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குடிசை வீடு நாங்கள் பார்த்துனாங்க. அந்த சரி இது பாருங்க, அந்த இருக்குது தனியாக இருக்குது, ஒரு தனியாக இருக்குது. அது மட்டுமே இப்போ என்னென்னு சொன்னால் இன்றைய தினம், அதாவது இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ இன்றைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் மார்ச் 27ஆம் தேதி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்குள்ள நேமா வந்து உங்களுக்கு மார்ச் 28ஆம் தேதியாக இருக்கும். என்னத்துக்காக இந்த காணொலி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு அண்ணா எங்களை தொடர்பு கொண்டு கதைச்சி மேலே கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்த காசில் வந்து நாங்கள் 2-3 குடும்பங்களுக்கு நாங்கள் உதவிகள் வந்து செய்திருந்தோம். ஆனால் கட்டாயம் வந்து இன்றைக்கு அந்த உதவியை செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வசந்தண்ணா சுவிஸில் இருந்து எங்களை தொடர்பு கொண்டு வந்தவர். அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0341 சரியா, இதான் வந்து அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரவதனி அவர்களுடைய பிறந்த நாள் 28ஆம் தேதி. ஏன்னா அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூட நேமா வந்து உங்களுக்கு 28ஆம் தேதியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கு வந்து பார்த்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் முந்தைய நாளே வந்து காசு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். 5000, 10,000, 20,000, 30,000 உங்களால் முடிஞ்சது வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையில் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் யூடியூப் சேனல் சார்பாக வந்து வசந்தண்ணாவினுடைய மனைவி சந்திரவதனி அம்மா அவர்களுக்கு நாங்கள் முன்கூட்டிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை இந்த காணொலியினுடைய ஆரம்பத்தில் வந்து நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய போகிறோம். அவங்களுடைய அந்த காசை கொடுக்க போகலாம் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய கஷ்டத்தையும் வந்து போக போகிறோம். இது வந்து அவங்க மூலமாக நடக்க போகுது. சரி, தொடர்ந்து பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியான வெயில் மக்களே. இந்த பாருங்கள் காருக்குள்ளே ஏசி போட்டுருக்கேன்னு அப்பயே வந்து எப்படி வேருக்கு பார்த்துல அஞ்சு அப்படி வேறுக்குது. அவ்வளோ வந்து ஹீட்டாக இருக்குது. வெளிநாட்டில் இதை விட ஹீட்டாக இருக்கும், இதை விட குளிராக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதில் அனுபவிக்கல வந்து தான் தெரியுமனே. ஆனால் இங்கே வந்து இப்போ இதே தாங்க முடியாத அளவுக்கு தான் ஹீட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், போயிட்டு கதைக்க போகிறோம். பார்த்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். எவ்வளோனா சரி, அவங்களோட சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சுட்டு உண்மையிலே அவங்களுடைய என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த தேவையை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம். அடுத்து நாங்கள் இதுவரைக்கும் போட்ட காணொளிகளுடைய என்ன மறு வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுவோம். ஏன்னால் உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்கும் மக்களே.
அவங்களுக்கான உதவி வந்து இப்போ போய் சேருது அப்படின்னு நினைக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போட்டிருந்தோம், அந்த 7 பிள்ளைகள் அம்மா வந்து விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் என்ன அவங்க கேட்ட உதவி வந்து கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நாங்கள் அடுத்த வீடியோ இப்போ போடக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஆனால் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு அக்காவோட வீடியோ போட்டது நாங்கள் இதில் என்ன நாங்கள் விஷயத்தை வந்து கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வர வைக்காமல் ஏன்னா நாங்கள் எடுத்து கொண்டு கொடுக்காமல் நேரடியாக அந்த குடும்பத்தையும் உதவி செய்கிறாக்களையும் வந்து நாங்கள் நேரடியாக இணைச்சி விட்டுறாங்க. ஏன்னா இப்போ என்னோட வந்து இப்போ லண்டன்லேருந்து தாசண்ணா, சுவிஸ்லேருந்து மின்னொளி அம்மா, நிதி அம்மா, மலரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைக்கிறாங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து இப்போ நிதியம்மாவோ இல்லை வந்து மின்னொளி அம்மாவோ இப்போ வந்து எனக்கிட்ட வந்து நேரடியாக காசு அனுப்பாமல் அந்த குடும்பத்துக்கு நேரடியாக காய்ச்சி பேசி வீடியோக்குள்ளே பார்த்து நேரடியாக வந்து அந்த உதவியை நீங்கள் செய்கிறீங்க. என்ன செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு நீங்கள் காசு அனுப்பிட்டு லேட் ஆகுதுலாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அனுப்பின திருப்தி உங்களுக்கு இருக்கும், நீங்களே நேரடியாக அதை செய்த திருப்தியும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. நாங்கள் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை அவங்க நேரடியாக காட்டுறோம். ஏன்னா காட்டுற நேரடியாக செய்யக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மன திருப்தியாக நீங்கள் அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் நாங்கள் போட்டதில் நாங்கள் செய்த அந்த வீடியோவில் வந்து நான் இப்போ மன திருப்தியோட செய்கிறேன் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கு. அந்த அக்கா வந்து கால் பண்ணி தான் வந்து கதைச்சிருந்தாங்க, உதவி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போயிட்டு அதனுடைய ஒரு வீடியோ நாங்கள் போடுவோம். அதோட செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடும்பத்துக்கு தான் இதை பாருங்க, அந்த தெரியுது இதாக பாருங்க, தூரத்தில் இருக்குது. சும்மா நான் காட்டுனா பாருங்க அவ்வளோ தூரத்துட்டு தனியாக அங்கால காடு. ஆனால் அந்த காட்டுக்கு நடுவில் வந்து அந்த குடிசை மட்டும் இருக்குண்ணே, குடிசை மட்டும் இருக்குது. நாங்கள் போயிட்டு கதைக்கு அப்புறம் தம்பி தான் இப்போ போயிட்டு வந்தவன். போயிட்டு வர வந்து அந்த வீட்டில் 3 பேர் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. சரியான ஒரு கஷ்டத்தை மத்தியில இருக்காங்க. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் காரில் இருந்தால் போய்கொண்டிருக்கோம். போயிட்டு பார்த்து கதைக்கெல்லாம் நாங்கள் மீண்டும் சந்திரவதனி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக வேண்டிய அந்த குடும்பத்தை சந்திக்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்கிறோம். இதெல்லாம் வந்து கார் போகக்கூடிய இடம் கிடையாது. என்ன ஏதோ பஜரோ லேங்க்ரோஸரோ கொண்டு வரும் பெகனர் காரை. என்ன இந்த வெயில் கடும் வெயிலாக கிடக்கு மக்களே. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், அந்த ரோட்டில் இருந்து இங்கே வரணுமே தனியாக இருக்குது. அதில் வந்து அந்த இதில் ஃபுல்லாக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும் தம்பி. நல்ல பூ பூத்துருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஜூலை மலர்களே அந்த பாட்டில் வரும். அல்ல மொட்டு ஒன்று மேலே அந்த பாட்டிலே வரண்டா அப்படி ஒரு வைக்கிறோம். அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த கலர் இது பூ இருக்குது இங்கே வர நாவல் அதில் பாரு வெள்ளையாக இருக்குது. அதே பூ அந்த மாதிரியா? எனக்கு இந்த மன கஷ்டங்கள் இப்படி வரும்னு சொன்னால் அப்படி இந்த பூவெல்லாம் பார்த்து ரசிக்கிறது எனக்கு விருப்பம் மகளே. பாருங்க, அங்கே ஃபுல்லாக காடு, அதுக்குள்ளே தனியாக வந்து ஒரு குடிசை. வணக்கம் அக்கா. வணக்கம். அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பேர் உங்களோட? வனிதா அக்கா. அக்கா உங்களோட பேர் என்ன? ஊர்மிளா. அப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே. 2 பேர் இருக்கீங்க. தம்பி சொன்னார் வந்து ஒரு ஆள் தான் இருந்தேன். 2 பேர். மகன் உங்களோட உள்ள தூங்குறாரு என்ன? சரி. ஓகே. 2 குடும்பமா நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்களா? ஏது எந்த குடிசையா? இந்த இருக்குன்னு. ஓகே. நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். தம்பி வந்து சொல்லியிருப்பார், நாங்கள் இப்போ கஷ்டமானாக்களை தேடி போய் ஏதோ எல்லாத்தையும் செய்வோம் பண்ணல, ஏதோ உங்களோட கஷ்டத்தை வெளியிடத்து காட்டுறதோட வந்து நேரடியாக வந்து அவங்களே வந்து நேரில் வந்திருக்கீங்க. எங்களுக்கு அதிசயம் தானே. என்ன நீங்கள் இப்போ எங்களை தேடி வந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்கள் வந்தது கண்டிப்பாக. நாங்கள் 2 குடும்பம் தான். இது இருட்டுக்குள்ளே இந்த இருட்டு கரண்ட்டும் இல்லை. புள்ள குட்டியில் வச்சுட்டு நாங்கள் தனியாக தான் கிடக்குற விடுத்து. கரண்ட் ஒரு வெளிச்சம், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள்லாம் கிடக்குது. படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவளை வீடு தான். நான் இருந்தாலும் கொஞ்சம் அதில் இருக்கிறேன். இவைக்கு தான் வீடு கொஞ்சம் கஷ்டம்னா பொய்யண்டாலும் பூந்து பாருங்க வீட்டை கொஞ்சம். நாங்கள் இப்போ அண்டைக்கு சாப்பிட்றோம். நாங்கள் இங்கே போகிற நாங்கள் வீடும் கட்டல, அது ஒன்றும் கட்டலாமல் இருக்கிறோம். அப்போ நாங்கள் சரியான இடம் தான் வந்திருக்கோம் போல இருக்கு. என்ன தேடி எங்களை நீங்கள் தேடி வந்த மாதிரி கடவுள் மாதிரி தான் இവിടുത്തെ வந்திருக்கீங்க நீங்கள். அது அப்படி இல்லை, அந்த ஒரு அம்மாவோட பிறந்த நாள். அப்போ அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டா நாங்கள் அப்படி இன்றைக்கு வெளிக்கிட்டது வந்து அவங்களோட பிறந்த நாள். ஏன்னா அவங்களோட பிறந்த நாளோட வந்து யாருக்கெல்லாம் வந்து லக் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உதவி செய்கிற நோக்கெல்லாம் வந்து நாங்கள். ஆனால் இதில் வரக்குள்ளே நாங்கள் குடிசை வீடு நாங்கள் அதை வச்சுனாங்க. உண்மையிலே
குடிசையில் இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து என்ன கஷ்டப்பட்டும் இல்லை, எல்லாரும் வந்து கஷ்டப்படல. சில பேர் வந்து வீடு இருக்கும், சில பேர் சும்மா குடிசையில் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு அப்படிலாம் இல்லை தானே? இதானே ஒரு வீடு? எங்களுக்கு இவைக்கு இதான் வீடு, எனக்கு அதான் வீடு. என்ன நாங்கள் வந்து 5 வருஷமா ஆகுது, ஒரு உதவியும் இல்லை. எனக்கு ஒரு அது அந்த குடில் கட்டி தந்ததும் என் பிள்ளை ஒரு பைக்கால் அடிபட்டது, அதை கட்டி தந்தவங்க. அது ஸ்கூலுக்கு அந்த ஆக்சிடென்ட் பட்டுன்னு சொன்னேன். என் பிள்ளை தான். இது இப்போ 2 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷத்துக்கும் கூட. ஐயோண்டா தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா. ஓகே ஓகே ஓகே. எந்த பிள்ளை? அவ அங்கே அம்மாட விட்டு இருக்கா, ஸ்கூலுக்கு போகிறா. இப்போ அந்த ரோட்ல நாவப்பழமோ ஏதோ விற்கும் போது தானே? என்ன என்ன காய்? தேத்தக்காய், உருண்டைக்காய். அந்த காய் விற்கக்குள்ள ரோட்ல இருந்து அந்த காயை போட்டு விற்கும் போது அந்த ரோட்டை வந்து குறுக்க இருக்கும் போது ஒரு வைக்காரால வந்து அடிச்சு. ஓகே 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 ஓகே. அந்த டைம்ல நாங்களும் நாங்கள் தேடி, நாங்கள் இடம் தெரியாமல் நாங்கள் போயிட்டோம். அந்த டைம்ல நாங்கள் இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வந்தேன். யோசிச்சு பாருங்க, என்ன எனக்கு தெரிஞ்சபடியா தான். அப்போ 2 வருஷம் முந்தின நடந்தேன்னு தெரிஞ்சேன் இருக்கு. ஓகே ஓகே. என்ன சமையலக்கா, என்ன சமைச்சிங்க இன்னைக்கு? சோறு சமைச்சா, குறிஞ்சால் சுண்டல் சாப்பிட்டு. குறிஞ்சால் சுண்டல் அது மட்டும் தானா? டெய்லி இப்படி தானா? இப்படித்தான். எங்களுக்கு அண்டைக்கு தொழில் இல்லான்னு பெருசா ஆம்பளைன்ற உதவியும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறேன். அதுக்காக அண்டைக்கு எடுக்கிறது சாப்பிடுறது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ 2 பேர் ரெண்டு குடும்பத்தையும் இன்றைக்கு பார்ப்போம், என்ன நேரடியாக வந்து பார்ப்போம். சரி ஓகே. முதல்ல அக்காடை வீட்டை சுற்றி காட்டுங்க நீங்கள். மண்டை அஞ்சு பார், இந்த புள்ளைய பாருங்க படுக்கண்டு. எத்தனை வயசு பொடியன்? 3 வயசுண்ணே. பிள்ளை காட்டுறேன் பாருங்க மகளே, புரியுங்கன்னு சொல்லிட்டு. பாருங்க புரியுங்க, எவ்வளோ கஷ்டத்தை மாதிரி இருக்கிறாங்கண்ணே. மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி விழுவும் மண்ணே, தண்ணி வடி மண்ணே, இதுக்கெல்லாம் எடுக்கிறதுண்ணே. மழை பெஞ்சாலே இதுக்குள்ள வந்து தூங்குறாங்க அவங்க. யானை வரலையா? வரல. ஆனால் யானை வர காடு தானே இது நம்மளா? சுற்றி காட்டுறேன் பாருங்க. ஜல எல்லை கெட்டுன தூரத்துக்கு பெரிய வீடு இல்லை. அந்த அக்காட என்ன இந்த இவங்கட கொட்டிலும் இவங்கட குடிசை தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார் அது இனி அந்த இருக்கிற பிரயோஜனம் இல்லைடா, விளங்குதா? இங்கே இருங்க மகளே. இதுதான் ஓலை மட்டை அவங்க மேலே போட்டுருக்கிறது. காற்றடிச்சா மேலுக்கு அதெல்லாம் பறந்துடும். நான் ஏன் ஊதி காட்டுறேன்னு சொன்னால் ஒரு பலமான காற்று அடிக்கும்னு சொன்னேன். அந்த காற்றடிக்கும்னு சொன்னால் உதிர்ந்துடும், விளங்குதா? இந்த உதிர்ந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஜி பாருங்க, ஒரு பாதுகாப்பு இல்லைடா. கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே தூங்குற மாதிரி தான், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 10 ஏக்கர் தூங்குற மாதிரி தான் இப்போ அவங்க செட்டப். பாருங்க. யானை வந்து யானை என்னடா நம்மளே தட்டு, நம்மளே யானை தான் இருக்கும், நம்மளே சும்மா தள்ளிட்டு விழுந்துடும். பாருங்க. இப்போ அங்கே அக்கா வாங்க, முதல்ல அக்காவோட கேட்போம். சரி அக்கா வாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கா அந்த வீட்டில் இருக்கிறீங்க? 3 பேர். நீங்களும் கூட அவரும் என்ன செய்கிறவர்? அவர் கூலி வேலை தான் போகிறேன்னு. வேலையெல்லாம் கிடைக்குதா? சம்பளம்லாம் கொண்டு வருவா? இருந்துட்டு தான் வேலை வரும், சில நேரம் வேலை வராது. ஒவ்வொரு நாளுமே இங்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா, இல்லை சாப்பிடாமல இருக்கிறீங்களா? சில டைம் சாப்பிடாம இருந்திருக்கும், சில டைம் சாப்பிட்றது. உங்களுக்கு என்னக்கா கஷ்டம் இருக்கு? வீடு மட்டும் தேவை, தண்ணியும் இல்லைண்ணே. அப்போ அவங்க தண்ணி எடுக்க போகிற இடத்துல வேலி அடைச்சிட்டாங்களாம். வேலி அடைச்சாலும் வந்து தண்ணி எடுக்க போகிற கஷ்டம். குடி தண்ணி தான் இல்லாது நட்டு தான். தண்ணியெல்லாம் குழாய்க்கு அடித்தா தண்ணியெல்லாம் வரும் தானே? டாய்லெட் வசதியெல்லாம்? டாய்லெட் வசதியும் இல்லை, காடு தான். கடவுளே, என்னடா கண்ணாடியை போட்டு காய்க்கணும் யோசிக்காம மகளே. சரியான வேலை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. ஏற்கனவே வந்து கண் பிரச்சனை வந்து எனக்கு, அப்போ அதனால் கொஞ்சம் பயம். அப்போ தான் கருப்பு அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்தணும், அப்போ அவங்களுக்கு ஞாபகத்து இருக்கும்.
சரியக்கா இப்போ உங்களுக்கு விளங்குது உங்களை என்னமென்னு சொல்லிட்டு எங்கே படிக்கிற பிள்ளைகள் என்ன சரி என்ன வேறு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணலையா உங்களுக்கு ஓகே என்னன்னு சொன்னால் இந்த வளவுக்குரிய ஒப்பம் உறுதி வந்து இருந்ததான் வந்து இந்த வளவுக்குள்ள வந்து வீட்டு திட்டம் தருவாங்களா சொன்னாங்க இந்த 5 வருஷம் வந்து தன்னா ஒரு தரம் உதவி செய்யல நாங்களே வந்து இந்த பெரிய உங்களுக்கு எவ்வளவு தானே காடு தானே சொல்லி இந்த காட்டை வந்து நாங்க வெளியாக்கி எடுத்தேன் இப்ப ஜிஎஸ்சி சொல்றாங்க அரசாங்கத்துல காணின்னு சொல்லி எங்களுக்கு இப்ப ஒண்ணும் செஞ்சு கொள்ளலாம் இருக்கு நீங்க இப்ப வீடு தாரன்னு சொன்னாலும் இப்ப அரசாங்கத்துல பூமிக்கு உறுதி எடுங்கன்றாங்க இப்ப நாங்க டிஎஸ்சி போனாலும் ஜிஎஸ் மாதிரி அப்படி சொன்னா கூட நாங்க எங்க போறாங்க அப்ப நீங்க எங்க இருக்கீங்க அதான் நான் அதை கேக்குறோம் நாங்க ஊர் பிறந்தாங்க குடும்ப பதிவெல்லாம் கிடக்கு எங்களுக்கு அரசாங்கத்துல பதிவே கிடக்குது எங்களுக்கு இப்ப ஒன்றும் இல்லாம இருக்கு இப்ப இந்த படம் கொடுத்து போனா எங்க புள்ள குட்டியோட நாங்க எங்க ரோட்ல போய் இருக்கிறேன் அதான் இப்ப பிரச்சனை எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அம்மா அப்பாங்களாம் இந்த பாடைக்கு இந்த இதுல இருக்காங்க காவலுக்கு தோட்டத்துல இருக்காங்க அம்மாக்கு தோட்டத்துல இருக்காங்க நீங்க டிஎஸோட போயிட்டு அதெல்லாம் கதைக்கிற இல்லையா டிஎஸோட எல்லாம் கதைக்கிறேன் இப்ப அரசாங்கத்துல காணின்னு தான் எங்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கு இப்ப நிரந்தரம் இல்லாம நாங்க இருக்கேன் இப்ப இது வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லை இப்ப நாளைக்கு எழும்புங்கண்டாலும் நீங்க போய் நிக்கிறது இடம் இல்லை அப்போ நீங்கள் வீடு என்னென்னு கட்டுவீங்க இப்போ உங்களுக்கு உறுதி ஒப்பம் ஒன்றுமே இல்லாட்டி அதான் இப்போ எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு கொள்ளலாம் இருக்கேன் இப்போ இதில் இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு காணி தொண்டு வாங்கினா அவ்வளோ வரும் ஒரு அளவு நீங்கள் ஒரு சின்ன கொட்டில் வீடு போட்டிருக்கிற மாதிரி காணி வாங்கினா அவ்வளோ வரும் அது இப்போ விற்கிறாங்கண்ணா இப்போ வீடு வளவோட 8 லட்சம் 7 லட்சத்துக்கு விற்காங்க வீடு வளவோட சேர்த்தா வீடோட சேர்த்தா வீடோட சேர்த்து தான் வித்திருக்காங்க இந்த 7 லட்சத்துக்கு வித்திருக்காங்க வீடு இந்த இருக்கிற இங்க பாருங்கண்ணா சும்மா பலவடுத்த எடுத்து விற்கிறாங்க எங்களுக்கு இந்த ஊர் பிறந்த எங்களுக்கு ஒரு பலவ துண்டு இல்லாம இருக்கு அதுக்கு தான் நாங்க சொல்றோம் நாங்க எழும்ப மாட்டோம் ஆறு வந்து சொன்னாலும் எழும்ப மாட்டோம் எங்களோட பிள்ளைகளோட நாங்க இருந்து இதுக்குள்ள சாவோம் இல்லாட்டி நாங்க ரோட்ல வித்தா இருப்போம் ரெண்டு சொல்லியிருக்கோம் இப்ப இது பெரிய காடுண்ணா உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாருங்க நாங்க காட்டை வந்து வெளிச்சாய்க்கு எடுத்து போட்டு திடீரெண்டு எழும்பிச்சோன்னா எங்கண்ணா போறோம் நாங்க இப்ப அதுக்கு தான் இப்போ நாங்கள் இப்போ திங்கக்கிழமை டிஎஸ்எஃப்சி போகணும்னு இருக்கோம் இப்போ கதைக்கிறதுக்கு நீங்கள் கதைச்சி பாருங்கம்மா என்ன நீங்கள் போயிட்டு விஷயத்த சொல்லுங்க எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை என்ன சொல்லி பாருங்க என்ன இப்போ ஒரு துண்டு வந்து தரலாம் தானே இவ்வளோ இடம் நிலம் வந்து சும்மா இடக்குண்ணே இப்போ உங்களுக்கு இந்த நாட்டில் பிறந்த உங்களுக்கு தங்குறதுக்கு துண்டு தரலாம் தானே இது சில டைம் அந்த இதுக்குள்ளே வருது ஏரியா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது ஏரியாது இந்த இருக்கிற ஆக்கள் பலவுல அதுக்குள்ள இருக்குதான் உறுதியெல்லாம் இருக்கா இதுக்கு தான் எங்களுக்கு உறுதி இல்லை அவங்களுக்கெல்லாம் அது அம்பளவு இந்த அரசாங்கத்திற்கு காணிக்குள்ள தான் அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உறுதி இருக்குதானே அவங்களுக்கெல்லாம் ஒத்துருக்கும் இல்லைண்ணா ஒப்பவும் இல்லை ஒன்றும் இல்லாம தான் இருக்காங்க வீடு வளவு கட்டி அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்றாங்க நாங்க ஏழையிலண்டா எங்களை இப்படி சொல்றாங்க தான் எங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கு இப்போ அது ரெண்டாமா இப்போ எங்களுக்கும் தெரியாது என்ன பிரச்சனைன்றது நேரடியாக நீங்கள் போயிட்டு அவங்களோட கதைக்குள்ள வந்து விளங்கும் சரியோ இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்களோட வீடியோடாக வந்து உங்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்து தாரேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த வளவுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு வீடும் வந்து கட்டையிலாது ஒரு துண்டு அத்திவாரமும் போடலாது ஏன்னா அரசாங்க அனுமதி இல்லாமல் ஒன்றுமே வந்து செய்யலாது மேலவழக்கமே தான் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு செய்யக்கூடியது ஏதோ ஏன்னா கடவுள்ற ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு என்றால் இங்கே வாகர ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மக்களே இந்த காணியல்ற விலையில் வந்து குறைவு உண்மையிலண்ணே இப்போ நம்மட ஊரில் போகிற மாதிரி விலையெல்லாம் இல்லைண்ணே இப்போ யாழ்ப்பாணம் எடுத்துக்கொண்டா சரியான விலை சின்ன ஒரு துண்டுக்கே வந்து கோடிக்கணக்கான விலை போகும் இங்கே அப்படி இல்லை ரெண்டாஞ்சு வந்து சனத்தொகை கொஞ்சம் என்ன சொல்கிறது அங்கங்கே இருக்கிறதால வந்து நில அளவு இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலம் வந்து ஃப்ரீயாக கிடக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல கிடக்குன்னு சொன்னால் அது இந்த ஏரியா வாகர தொங்கல் ஃபுல்லாக வந்து இடங்கள் வந்து கிடக்கு அது வந்து அரசாங்கத்தினுடைய நிலம் ஆனால் அரசாங்கம் நினைச்சால் வந்து இவங்களுக்கு ஒரு இடத்துண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே எங்களால் முடிஞ்சது நாங்களும் அரசாங்கத்திலும் கேட்டு பார்க்கும் ஏன்னா கடிதம் மூலமாக ஜிஎஸோட கேட்டு பார்க்கும் இங்கே ஜிஎஸோட வந்து காய்ச்சத்தான் விளங்கும் எங்களுக்கு உங்களுடைய ஜிஎஸ் வந்து எந்த ஏரியா அவர் இந்த ஏரியா தான் அவர் பால்ச்சனால் அவருக்கு இப்போ எங்கட ஏரியாவும் பார்க்குறாரு அங்கே பால்ச்சன்ன்ற ஏரியா ஒன்று பார்க்குறாரு 2 ஏரியா பார்க்குறாரு கிழமைக்கு ஒரு 2.5 கவர் வரைஞ்சேன் 2 ஏரியா பார்க்குறதால இப்போ திங்கக்கிழமை பார்க்குறக்கு டிஎஸ்எஃப்சி போவார் மறுக்க அடுத்த நாள் இல்லை 4 நாளைக்குள்ள இங்கே வரும் பால்ச்சனை எங்கே இருக்கு அந்தாங்க பால்ச்சனை டிஎஸ்எஃப்சி கட்டடத்துக்கு போவார் அங்கே பால்ச்சனை அங்கே ஓகே என்னடா நாங்கள் இப்போ இதில் வந்து யார் எந்த ஒரு அதிகாரியும் வந்து குறகூற வரல உண்மையிலே வந்து இப்போ நிலம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன்னா இருக்கிறது வீடு இருந்து நீங்கள் நிலம் இல்லாமல் இருக்கீங்களா இல்லை
இதான் வீடு இதான் இது ரெண்டு தான் வீடு எங்களுக்கு இவைக்கு இந்த ஹோட்டல் எனக்கு அந்த ஹோட்டல் எங்களுக்கு வேற கல் வீடு வாசல் ஒன்றுமே இல்ல இதை ரெண்டு தான் நாங்க பழவு பிடிச்சதும் இதுதான் இந்த பழவு தான் நாங்க பிடிச்சது ஆரம்பத்திலயும் இல்லைன்னா இந்த கல்யாணம் கட்டி இந்த 3 பிள்ளை ஆயிட்டு அவ்வளவு காலத்து அம்மாங்களோட இருந்த நாங்க வருக எல்லாரும் பழவு பிடிக்காங்கன்னு சொன்னாங்க நாங்களும் வந்து இத பழைய ஆடி தரு அப்ப இருக்காம பட்டி எடுங்கன்னு சொல்லி பழவு இல்லாம தானே இருக்கிற ஆக்கள் காணில எந்த நாளும் இருக்கலாது புள்ள குட்டியில பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிற நீங்கன்னு சொல்லி இப்ப இந்த காடை பட்டி எடுக்க இப்ப அரசாங்கத்துல காணியா அந்த அப்படி சொல்றாங்க. அது உண்மைதான். இப்போ அரசாங்கத்தில் ஹானின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசாங்கத்தில் ஹானியை பயன்படாமல் இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு அது மக்களோட நிலைக்கு வந்து கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். சரியோ தேவை இல்லாமல் ஒரு பயன்படாமல் இருக்கிற ஹானியை வந்து இப்போ மக்கள் வந்து குடியேறதுக்கு கொடுக்கலாம். அது உண்மையான விஷயம். அது கொண்டு ஒரு அணுகுமுறை இருக்குது. விளங்குதாம்மா? இப்போ நாங்கள் போய் இது டிஎஸ்சிட்டையோ இல்லை ஜிஎஸ்சிட்ட போய் தங்களுக்கு ஹானியை தாங்கண்டா தரமாட்டாங்க. அதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. என்ன கடிதம் கொடுக்கணும், உங்களோட நிலவரத்தை நீங்கள் எடுத்து காட்டணும், உங்களோட முழு டீட்டெயிலும் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து காணி தர இயலுமா தர இயலாதாண்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன நம்ம இப்போ அவங்களோட காணியம் இல்லை தானேக்கா. இப்போ அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறாக்கள், என்ன அரசாங்க உத்தியோகஸ்தர்கள். என்ன இப்போ அவரை காணியண்டா ஓகே உங்களுக்கு பாவம் பார்த்து இந்தாங்க கைரிங்கன்னு ஒரு துண்டை தந்துட்டு போகலாம். அப்போ அவரும் ஒரு காணியை தாரன்னு சொன்னால் அவருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கையாளணும். என்ன எல்லாரும் வந்து ஒத்துக்கொள்ளணும். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குரிய ஏரியாவா, ஃபாரஸ்ட்னு சொன்னால் வனவிலங்கு அந்த இதுக்குரிய ஏரியாவா, இது என்னத்துக்குரிய ஏரியா, அப்போ அவங்ககிட்ட அனுமதி எடுக்கணும். எல்லா இடத்துலையும் அனுமதி எடுத்தக்கா ஒத்துக்கொண்டு தான் வந்து அந்த காணியை வந்து உங்களுக்கு தாரதாலியாண்டு வந்து கடைசியில் வந்து முடிவெடுப்பாங்க. காணி வந்து சும்மா வரமாட்டாங்க. சின்ன காணியாக இருந்தாலும் சரி பெரிய காணியாக இருந்தாலும் சரி அதுக்கு நிறைய இதுகள் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே ஆடிஎஸோடாக ஜிஎஸோடாக வந்து கதைச்சி பேசி விஷயத்தை சொல்லி என்ன கடிதம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து கடிதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வழி இருக்கோ அதனோட வந்து அன்றைக்கி போங்க. என்ன நீங்கள் அப்படி நீங்கள் முயற்சி எடுக்கல தான் இது வரைக்கும் ஒரு முயற்சி எடுக்கல தானே? அது அவங்களுக்கு தெரியாது. என்ன அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஆடியஸ் என்ன இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆடியஸ் தெரியும் பண்ணிக்கிறேன் வாங்கனி ஆடியஸ் என்ன முதல்ல நாங்கள் வந்து இங்கே நிவாரணம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ விளையிட்டார் வேறு என்ன அப்போ ஆடியஸ் இங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ் என்ன இப்படியான சனத்துக்கு வந்து விளங்கப்படுத்துங்க. என்ன அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரியாட்டி நீங்கள் ஒருக்கா சொல்லி புரிய வைங்க. அப்போ மீட்டிங்லாம் போட்டு சொல்லி தரலையே அவங்களுக்கு இதான் விளக்கம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் எங்களுக்கு காணியை தாங்கன்னா அவங்க எடுத்து தர மாட்டாங்க. இப்படி டொவி எடுத்து தரமாய் விளங்குதா அல்வாதாரமாக எல்லாம் தரமாட்டாங்களாக்கா. அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்குண்ணே. அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி போக்கில் தான் வந்து அந்த வழிமுறை விடாத தான் உங்களுக்கு இந்த காணி தருவாங்க. உங்களுக்கு லெட்டர் விளங்குது அரசாங்கத்தில் அச்சுதலோட வந்து உங்களுக்கு தரணும். அப்படின்னா நீங்களும் ஒரு கடிதத்தோட உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாட்டி வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட கேட்டு என்ன செய்யலாம், என்ன வழிமுறை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தட்டிங்க தேவையில்லை. இப்போ சில பேர் இப்படி காடு பிடிச்சி சில பேருக்கு இப்போ ஒப்பந்தம் வந்துருந்தானே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வந்தானே இருக்கும், ஒப்பம் உறுதியெல்லாம் வந்தானே இருக்கும். அவங்கள்ட்ட கேளுங்க நீங்கள் என்னென்ன செய்துன்னு சொல்லிட்டு. சரியோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்கள் என்னென்ன வழியங்க செய்துனீங்க, என்ன கடிதம் கொடுத்துனீங்க, யாரை போய் சந்திச்சுனீங்க. சரியோ அப்போ இந்த நிலத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சு யாரை சந்திச்சிங்க அப்படின்ற விஷயத்தை கேட்குள்ள வந்து உங்களுக்கு தெளிவு வரும். உங்களுக்கு கடிதம் எழுத தெரியாட்டி நீங்கள் தெரிஞ்சாக்கிட்ட சொல்லி எழுதி நீங்கள் நேரடியாக போங்க. இதான் ஐயா விளக்கம், நாங்கள் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போங்க. சரியா எடுத்துகிட்டு போய் இதான் விளக்கம் என்று சொல்லிட்டு கதைங்க. அப்போ அப்படி கூட போகலாக்கா உங்களுக்கு வரும் சின்ன ஒரு விஷயம். என்ன அப்போ அவங்க சொல்லுவாங்க காரணத்தை சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த காணி வந்து தரையிலாது இந்த இதுக்குரிய இடத்துல இருக்குது, உங்களுக்கு இந்த இடத்துல தரையிலாட்டு நாங்கள் வேறொரு இடத்த பார்த்து தரோம். சரியோ வேறொரு இடத்த பார்த்து தரோம், நீங்கள் தற்போதைக்கு இருங்க, எதிர்காலத்தில் வந்து அது உங்களுக்கும் சொந்தமாக வாய்ப்பு இருக்குது என்று விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம டக்குன்னு அரசாங்கம் தெரியல அரசாங்கத்தில் நம்ம எல்லாரையும் பிழைவில்லைக்கா ஒன்றுதானே இல்லை. இப்போ அவங்க சொல்லக்குள்ள வந்து சிரிக்கிறாங்கண்ணே. இப்போ அவங்களுக்கு அந்த தெரியாத விஷயம். அப்போ தெரியாத வந்து கேட்டு தெரிஞ்சு விழுங்கம்மா. நம்ம அவங்களே பார்ப்போம்மா அவங்களோட இடத்தையும். சரி வாங்க. இல்லை சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சே சொல்லத்தானே வேணும். அம்மா வந்து காணின்னு கேட்டால் அரசாங்கத்திரண்டா இப்படி கொடுப்பாங்க. முதல்ல அதுக்கு ஒரு அனுமதி ஒன்று இருக்குது தானே. இப்போ நாங்கள் தான் ஒரு அனுமதி இருக்க மாட்டேன் எத்தனை கடிதம் கொடுக்குறோமே இந்த மாதிரி ரமனே. நீங்கள் உங்களுக்கு 3 பிள்ளைகளாக்கா? அவங்க படிக்கிறாங்களா? வழி எது இப்படித்தான் நான் வந்துட்டு போகிறேன். கடவுளை என்ன அக்கா பார்த்து எவ்வளோ சிம்பிளாக வந்து போகிறான். நான் தான் பாடணும். தம்பிவா அவனை அக்கா அவனா வீழாத. இதுதான் அக்காரிக்கூடிய இடம்.
இதில் யார் தூங்குனே வழி பாருங்க. ஐயோ நீங்கள் வந்து சீமந்த போட்டிருக்கீங்கண்ணே. கால் உடைஞ்சதால அவங்க அந்த கால் உடைஞ்சாக்கள் செஞ்சிருந்தாங்கண்ணே. நல்ல விஷயம். சின்ன குடியில தான் நான் இருந்தேன். இருக்கேன் அவங்க பார்த்து போட்டு இந்த எனக்கு இதை அடிச்சு தந்தவங்க. ஓகே 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 ஓகே. இதை விட என்னத்தை பார்க்குறேன் தம்பி என்ன இப்போ இவங்க நிலைமை இப்படித்தான். ரெண்டாவது இவங்களுக்கு உதவி தேவை. ஆனால் இந்த காணிக்குள்ளேயும் வந்து வீடு கட்டுறதையும் வந்து கஷ்டம். ஒரு டாய்லெட் வந்து கட்டுறதையும் கஷ்டம். என்ன குடி தண்ணி எங்களுக்கு கஷ்டம். அந்த அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு குடி தண்ணி தான் முக்கியம். குடி தண்ணி தான் இப்போ எங்களுக்கு கஷ்டம். அது நிற்கலாம தான் இருக்குது. சின்ன மாதிரி தான் பார்த்தியா? பிரச்சனை பிரச்சனை. இது என்ன என்ன மரம் இது? இது என்ன செய்யறது? அது என்ன செய்யறது? இதை வச்சு என்ன செய்யறது? என்ன செய்யறது? அதை விற்கிறதா என்னது பயன்படுத்துறது? அந்த பழனிக்கே தானா? இந்த வா என்னடா அது? விஷம் நஞ்சா அது? உள்ளுக்கு இருக்க சாப்பிட்றதா? இது எங்கே கண்டமா இருக்கிறதா? ஊர்ல நிக்கிறதா? எப்படி உங்களுக்கு கீழே ஆனா பார்க்க வடிவா என்ன எவ்வளவு விழுந்து இருக்கு அந்த அங்கே விழுந்து இருக்கு. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க. அந்த இருக்கு பாருங்க குடிசை வீடு. அதே மாதிரி அந்த இருக்கு பாருங்க தம்பி போகிறான், அதுக்கிட்ட ஒரு குடிசை வீடு இருக்குது. அப்போ இந்த ரெண்டு வீட்டில் சேர்ந்த இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துடுவீங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அரசாங்கமும் நினைச்சால் மட்டும்தான் செய்யலாம். என்ன அரசாங்கமும் ஒத்துழைச்சால். இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய வீடியோ ஊடாக வந்து இவங்களுக்கு வீடு கட்டி யாராவது கொடுக்கறதுக்கு முன்பாராங்க நேரடியாக அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அப்போ அவங்க வீடு வந்து டக்குன்னு வந்து கட்டையிலாது. அப்போ அரசாங்க அனுமதியோட வந்து அதை வந்து கட்டலாம். அரசாங்கம் வந்து இந்த காணி வந்து அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால் தான் வந்து இங்கேயும் வந்து வீடு கட்டலாம் அல்லது வந்து டாய்லெட் கட்டலாம். எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் அனுமதியோடாமல் வந்து செய்யலாம். இப்போ நாங்கள் செய்கிறனாலும் சரி, அரசாங்கம் செய்கிறனாலும் சரி, அரசாங்கம் நினைச்சால் மட்டும்தான் இவங்களுக்கு உதவி செய்யலாம். நாங்கள் இப்போ வந்ததுக்காக வேண்டி இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டு செலவுக்கு சந்திரவதனி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நாங்கள் இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுக்கப்புறம் தம்பி வந்து பேர்ஸ் எடுக்க போயிருக்கான். அந்த ஒரு கெப்லாம் இப்போ நான் கேமரா பிடிச்சி நான் இப்போ காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என்ன செய்யலாம் இப்போ? என்ன வழி இப்போ இதுக்கு? நீங்கள் திங்கக்கிழமை போகிறேன்னு சொன்னீங்க. நாங்கள் இப்போ சேர்த்தப்புறம் எங்களுக்கு இதுக்கு ஒரு கடிதம் வந்து உறுதி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு இங்கே உறுதி பிடிச்சி எங்களுக்கு ஒரு கடிதம் வந்து சாங்க யார் வந்து உதவி எங்களுக்கு வாயில கட்டு தரமாட்டாங்க, கடிதம் மூலமாகத்தான் கொடுக்கணும். இப்போ கடிதம் வந்து நாங்கள் எழுதிதான் போகிறோம். எழுதிட்டு போயிட்டு போட்டு கொடுக்க போகிறாங்க. கொடுத்த இடத்து இப்போ அவங்க என்னென்னாலும் எங்களுக்கு ஒரு முடிவு செல்லத்தானே என்ன வேணும். இப்போ பிள்ளைகளும் இருக்குது எங்களுக்கு. இப்போ இதுக்குள்ள பாதுகாப்பும் இல்லை. வளைச்சி காடு இப்போ பூச்சி வட்டியெல்லாம் பருகும். வீட்டுமான பூச்சி இரவில் வந்து எங்களை பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாலும் அதுக்கு பிறகு எங்களுக்கு வீடு கட்டி தந்து இப்போ பிரசன் இல்லைங்க. பிள்ளைகளுக்கு என்ன நடந்த எங்களுக்கு என்ன வீடு கட்டி தந்தா அதுக்கப்புறம் எங்களுக்கு வீடு தேவையில்லை. எங்களை பிள்ளை குட்டிகளுக்கு என்ன நடந்தா உயிர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கு வளைச்சி காடு. நாங்கள் இந்த பிள்ளையெல்லாம் நாங்கள் தனியாக வச்சு தான் இருக்கிறோம். இருட்டுக்குள்ள கரண்ட் வெளிச்சமும் இல்லை. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கும் வசதி இல்லைன்னு இந்த விளக்கு வச்சு இருக்கிறேன். இப்போ லாமனை தட்டுப்பாடுன்னு சொன்னால் இருட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறேன். லாமனை கடையில் லாமனை இப்போ தட்டுப்பாடுன்னு சொன்னால் இப்போ எடுக்கலான்னு சொன்னால் இப்போ கடையில் லாமனை இல்லாட்டி இருட்டுக்குள்ள இருக்கிறேன் வீட்டில். சரியாம்மா, நீங்கள் அழாதீங்க, சரியோ, கண்கலங்காதீங்க. ஏதோ இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம். ஏன்னா ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து செய்வோம். அப்படி இந்த காணி வந்து இப்போ அரசாங்கத்தால் வந்து கொடுக்கலாட்டியும் உண்மையில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்ப்பீங்க. இங்கெல்லாம் வந்து காணியெல்லாம் வந்து காணி மட்டும் அவ்வளோ வாங்கலாம். அது சரியான நாங்கள் காணி விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. இல்லை தெரியவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. உங்களுக்கு வீடு இருந்து வைக்கிறது 5 லட்சம் 7 லட்சம் 6 லட்சத்துக்கு இந்த நாள் 7 லட்சத்துக்கு வீடு வளவோட சேர்த்து பெரிய வளவா? வீடு பெரிய வீடு வளவோட வந்து ஒரு 5 லட்சம் 7 லட்சம் கொண்டு வந்து விற்றுருக்காங்களாம். அது சரியாக விசாரிச்சாதான் தெரியுமண்ணே. வாங்கலாம் டக்குன்னு வாங்கல, விற்கிறேன் தான் நீ வாங்கலாம். யாரும் விற்க வாங்கினா வாங்கலாம். அவனே டக்குன்னு வாங்கல. மகளை என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க. சரியான ஒரு கஷ்டத்து மத்தியில் என்ன தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இடம் கூட இல்லாமல்
ஒரு இடத்த வந்து பிடிச்சி ஏன்னா அதுவும் கூட அவங்களோட சொந்தமான இடம் கிடையாது அரசாங்கத்தினுடைய நிலம் ஏன்னா இருந்து இப்போ அவங்க ஒரு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு கூட சாப்பாடு கூட சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து இருக்கிறாங்க உண்மையிலே இந்த இதுக்குரிய அதிகாரிகள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இதுக்குரிய அதிகாரிகள் இவங்களுக்கு வந்து இந்த காணி துண்டு என்ன வழங்க முடிஞ்சாலும் வந்து முடிங்க ஏன்னா திங்கக்கிழமை வந்து வாரன்னு சொல்லிக்காங்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிங்க போயிட்டு நீங்கள் ஒரு அந்த கடிதத்துறை போங்க இங்கே ஆடிஎஸ் மூலமாக எழுதி கடிதத்துறை போங்க போயிட்டு உங்களோட விஷயத்தை கொடுங்க அவங்க அதுக்குரிய என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு பார்ப்போம் அப்படி வந்து அவங்க தரையில்லாத பட்சத்தில் வந்து என்ன எங்களோட வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களை வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து கதைச்சி பேசி உதவி செய்யப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு ஏன்னா அதாவது இவங்களை செய்யக்கூடிய உதவின்னு சொன்னால் வந்துட்டு இந்த வீடு வளவோட சேர்த்து அந்த காணியோட சேர்த்து வீடு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் வாங்கலாமாம் சின்ன சின்ன வீடு என்ன பெரிய வீடா சின்ன வீடா அளவான வீடு கல் வீடு 2 ரூமுகள் ஒரு ஹால் கிச்சன் பரவாயில்லையே அப்படி வீடு கட்டினாலே அப்படி வீடு கட்டினாலே நிறைய வேணுமேரா பாய் இங்க கஷ்டமெண்டா விற்கிறாங்க வித்து போட்டு வேற இடத்த போறாங்க அவங்க நாங்க நீ புள்ள குட்டிகள் படிக்கிறது தானே நாங்க நீ எங்க போறோம் நாங்க நிரந்தரமா ஊருக்கு பிறந்த நாங்க எங்க ஊர்ல இருப்போம் நாங்க ஒரு இடத்தையும் போக மாட்டோம் சரி அக்கா ஓகே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க இப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குறோம் இந்தாங்க சரியா எவ்வளோ இருக்குது 10,000 எனக்கு இந்தாங்கக்கா அக்கா சிரிக்கிறாங்க 10,000 என்ன சந்தோஷமா எதிர்பார்த்தீங்களா நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னா நீங்க இப்படி வரவே இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கு நன்றி எனக்கு இது எனக்கு இல்லை இது நான் சொன்னா தானே இது வந்து இப்போ எந்த காசு இல்லை இது வந்து இங்கேருந்து போன நம்முடைய உறவுகள் வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுடைய நினைவு தினங்கள் அதை முன்னிட்டு வந்து காசை வந்து சும்மா வேஸ்ட் ஆகிறத விட ஒரு கஷ்டமானங்களை கொடுத்து அதை வந்து பயன்படுத்திட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து உதவி செய்ய அனுப்பின அந்த காசெல்லாம் வந்து நாங்கள் இப்போ தந்து அப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த காசை உதவி செய்த வந்து வசந்தண்ணா சுவிஸில் இருக்கிறார் அவருடைய கடைசி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0341 அவங்களுடைய மனைவியினுடைய பிறந்த நாள் சரியா நாளைக்கு இப்போ இன்றைக்கு 27 தானே மார்ச் 27 3ஆம் மாதம் 27 நாளைக்கு வந்து 28 இந்த வீடியோ போடக்குள்ள இப்படியும் அந்த என்ன 28ஆம் கடந்துடும் அப்போ அந்த வீடியோ பார்க்குற டைம் தான் அந்த சரியான டைம் என்ன வீடியோ எடுத்தாலும் வந்து அந்த வீடியோ பார்க்கக்குள்ள வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் சந்திரவதனி அம்மா அவங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் சொல்லுங்கள் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி அம்மாவுக்கு எங்களுக்கு இப்படி உதவி செஞ்சதுக்கு நன்றி அம்மாவுக்கு ஓகே உங்கள் சார்பாக வந்து நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து அம்மாவுக்கு வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் சந்திரவதனி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ளுங்க என்றால் இந்த உதவி மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியும் 2-3 குடும்பங்களுக்கு நாங்கள் அவங்களுடைய அந்த பணத்திலிருந்து நாங்கள் உதவிகளை வந்து செய்திருந்தோம் இதை தாண்டி என்ன இவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய விரும்பினால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா ஃபோன் இருக்கா ஃபோன் இருக்கு நம்பர் பாடம் இல்லை ஓகே அக்கௌண்ட் நம்பர் இருக்கா பேங்க் புத்தகம் 2 பேருக்கும் 2 பேர் இருக்குது தானே ஓகே என்னன்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்க யார் முதல்ல அதை கேட்கணும் என்ன நீங்க சொந்தமா மச்சாலும் இது எங்களோட அம்மாட அண்ணன் மகள் அவட அப்பாட தங்கச்சிர மகள் ஓகே திருப்பி சொல்லுங்க எங்கட உங்களுக்கு வாங்க யாரு மச்சான் அம்மாட அண்ணன் மகள் அம்மாட அண்ணன் மகள் உங்களுக்கு வாங்க யாரு அம்மாட அப்பாட தங்கச்சிரு ஓகே அப்போ மாமாட என்ன மாமாட மக்கள் மச்சால் அவங்க 2 பேரும் சொந்தம்தான் அப்போ வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ காசு அனுப்புறதுக்கு வந்து இப்போ ஒரு ஆள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சிடியா இப்போ 2,000 கொடுத்தல பக்கத்தில் நின்னா ஒரு நம்பரை கொடுத்தலன்னா சரி வாங்கி எடுப்பீங்க சரி ஓகே இது வந்து இப்போ என்ன இல்லைக்கா இது வந்து கடவுள்ன்ற ஒரு கிருபையை பொறுத்து தான் சரியா கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கான உதவி கிடைக்கும் அதுவும் வந்து இப்படி ஒரு குளறுபடிக்குள்ளே வந்து உதவி செய்கிறது யார் முன் வருவாங்கன்னு தெரியாதுன்னு ஏன்னா அந்த காணிகள் இப்படி சிக்கல் இருக்குது தானே அவங்க அப்படி இல்லாட்டியும் வந்து சாப்பாடுக்குரிய உதவியாவதும் உங்களை தொடர்பு கொண்டு வந்து செய்வாங்க சரியோ நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுக்குறோம் உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கள் சரியா உங்களோட பேங்க் டீட்டெயில் தாங்கள் சரியோ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க காசு போட மாட்டாங்க வீடியோவில் சொல்லிக்கொண்டு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க என்ன எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போட மாட்டாங்க அந்த வீடியோ பார்க்குறாக்களும் வந்து அனுப்ப மாட்டாங்க நான் சொல்லிக்கூட எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை நேரடியாக உங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து காசு போடுவாங்க சரியோ அதே மாதிரி காசு போட முன்னம் உங்களுக்கு வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க சரியா கால் பண்ணி கதைப்பாங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க இது சரியா பிள்ளையான்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து உறுதிப்படுத்திங்கன்னா சரி இது எந்த அக்கௌண்ட் தான் நீங்கள் இதுக்கு தாராளமா காசு போடலாமான்னு சொன்னால் அவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்வாங்க சரியோ இவ்வளோதான் விஷயம் உண்மையிலேயே இந்த உதவி செய்த சந்திரவதனி அம்மா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் நான் சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள்
தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 46 73 030 என 075 46 73 030. இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய காரியாலயத்திலிருந்து ஒரு கேர்ள் வந்து உங்களோட வந்து கதைப்பாங்க. அப்போ கதைச்சி பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியான வாட்ஸ்அப் இலக்கம், அதே நேரத்தில் வந்து நேரடி அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. நீங்கள் நேரடியாக காய்ச்சி பேசி உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு அப்புறம் நீங்கள் இறுதியாக கடைசியாக ஏதாவது சொல்லி விரும்புங்களா? நீங்கள் எங்களுக்கு இப்படி எவ்வளோ உதவி செஞ்சுட்டு நன்றி. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இப்படி எவ்வளோ வந்திருக்கீங்க, எங்களை தேடி வந்ததுக்கு நன்றி. நான் நீங்கள் இல்லை வேறு ஒரு டைம் எங்களை தேடி வந்ததே இல்லை. நன்றி அம்மா, நன்றி. ஒன்றும் யோசிக்காதீங்க. எங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடுறேன். ஓகே மகள், ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வெயிலை பற்றி சொல்லி ஆகணும். நெருப்பு வெயில் மக்கள் இங்கே பாருங்க. இந்த நான் மரத்தில் நிற்கிறேன்னா பயங்கர வந்து ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் விட்டால் இந்த ஓலை குடிசை வீடு வந்து தீப்பிடிக்கும். ஏன்னா தீப்பிடிக்கிற அளவுக்கு தான் அந்த வெயிலாக இருக்குது. சரி, ஓகே, தம்பி வந்து மரத்தில் இருத்துட்டார். அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னிடம் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.